வணக்கம் நேயர்களே. இலங்கையில் சாதாரண ஒரு பிரஜை வருடம் ஒன்றுக்கு 100 தேங்காய்கள் பாவிக்கிறார். 10 போத்தல் தேங்காய் எண்ணெய் பாவிக்கிறார். 5 மில்லியன் தேங்காய்கள் நுகர்வோர் பயன்படுத்துகின்றார்கள். இதுதான் இலங்கையினுடைய நிலைமை. அது தவிர 856 மில்லியனுக்கு மேல் தேங்காய்களால் இலங்கைக்கு வருமானமும் கிடைக்கிறது. ஆனால் 2024ஆம் ஆண்டிலிருந்து இதில் சற்று வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறது. தேங்காய்களை பாவிக்கின்ற நுகர்வோர் 5 மில்லியனில் இருந்து 3 மில்லியனாக குறைவடைந்திருக்கின்றார்கள். தேங்காய் மூலம் கிடைக்கின்ற வருமானம் குறைவடைந்திருக்கிறது. இது தொடர்பாக பொறுப்பான அதிகாரி புஷ்பகாந்த் அவர்கள் சொன்ன விஷயம் என்று சொன்னால், தென்னைகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை பூச்சிகளால், சிலந்திகளால், கருப்பு சிவப்பு வண்டுகளால் ஏற்படுகின்ற பிரச்சனை, அதிக மழை வீழ்ச்சி காரணமாக ஏற்பட்ட மகரந்த பிரச்சனை, காட்டு விலங்குகளால் தென்னைகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, உரப்பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனைகளும் இருப்பதனால் தான் தேங்காய்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த விடயம் அவர் சொல்லியிருக்கிறார். தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை என்ன சொல்கிறது, நாட்டில் என்னென்ன மாதிரியான முறையில் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன, கிட்டத்தட்ட இலங்கையில் எத்தனையோ மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தியாகி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 மில்லியனுக்கு மேல் தேங்காய்கள் உற்பத்தியாகின்றன. இருந்தாலும் கூட அதை கொள்வனவு செய்யக்கூடியவர்கள் இப்பொழுது குறைவடைந்திருக்கின்றார்கள். இந்த தேங்காய் உற்பத்தி இல்லாத காரணத்தினால் ஒவ்வொரு நபர்களும், இலங்கை பிரஜை ஒவ்வொருவரும் தேங்காய் கொள்வனவில் கணிசமான அளவு குறையப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் வருமானம் குறைந்திருக்கிறது. இனிவரும் காலங்களில் சரியான முறையில் தெங்கு உற்பத்தியை மேற்கொள்வது அவசியமானதாகும். தேங்காய் விலை உயர்வடைதல் அல்லது தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்படுதல் என்பதற்கு அரசாங்கம் பொறுப்பாளிகள் அல்ல. இதை சிலர் விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் எந்த ஒரு தென்னையில் இருந்து உற்பத்தி கிடைப்பதை விரும்பாத அரசாங்கம் இல்லை. அதற்கு வேறு பிரச்சனை இருக்கு. தேங்காய்களுக்கு தட்டுப்பாடு வர காரணம் உரப்பிரச்சனை, சிலந்திகள் வண்டுகளுடைய பிரச்சனை, மகரந்த சேர்க்கை பிரச்சனை, இவ்வாறு பிரச்சனைகள் இருக்கிறதே தவிர அரசாங்கம் பிரச்சனை அல்ல. இதை தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு நாளைக்கு அல்லாமல் ஒரு வருடத்திற்காக நுகர்வோர் கொள்வனவு செய்யக்கூடிய தேங்காய்களின் எண்ணிக்கைகளும் தேங்காய் எண்ணெய்களின் எண்ணிக்கைகளையும் நாங்கள் பார்த்தோம். 100 தேங்காய்கள் பயன்படுத்துகிறோம். அதேபோல 10 போத்தலுக்கு மேற்பட்ட தேங்காய் எண்ணெய்களை பயன்படுத்துகிறோம். 856 மில்லியன் வருமானம் கிடைக்கிறது. எல்லாம் வீணாகி போய்விட்டது. இதை சரிவர கொண்டு வருவதற்கு எவ்வளவு முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அவ்வளவத்தையும் சிறப்பாக எடுக்க வேண்டும் என்பதுதான் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையினுடைய இலக்காக காணப்படுகிறது. எனவே ஒவ்வொருவரும் சரியான முறையில் தென்னங்கன்றுகளை பயிரிட்டு சிறப்பான தேங்காய் விளைச்சலை பெற்று இலங்கையில் தேங்காய் பிரச்சனையை இல்லாதொழிக்க முன்வர வேண்டும். எதிர்கால சந்ததிக்கு தேங்காய்களால் பிரச்சனை இல்லாமல் அவர்கள் சாதாரணமாக தேங்காய்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தென்னை உற்பத்திகளை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் நோக்கமாக காணப்படுகிறது. மீண்டும் சந்திப்போம்.